சக்தி. தாயே, என் தங்கச்சியை காப்பாத்துமா. ஓம் சக்தி. பராசக்தி. 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 ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. பராசக்தி. கடைசி நேரத்துல இந்த சஞ்சய் வந்து அந்த அபியை காப்பாத்திட்டானே. சஞ்சய் வாடா, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தல. எந்திரி வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, சின்ன காயம்தான், வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா சரியாயிடும். டேய் சும்மா ரா, எந்திரி வா, ஹாஸ்பிடல் போலாம். வாடா பேசாம. சொல்றல. வா. வா போலாம். பாத்ரா. அம்மா, அந்த அபி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாமா. அம்மா, சஞ்சய் வீட்டுக்கு போறதுக்குள்ள நாம வீட்டுல இருக்கணும். இல்லனா பாம்ப வச்சு அபியை கொல்ல பார்த்தது நாம தானே டவுட் வந்துரும். வா வா மா, வா வாங்கறல. வாமா. அம்மா காரடு. என்னம்மா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. சரி வா வா, வண்டி எடுமா. சரி. வாடியே, இன்னைக்கு இருக்கு உனக்கு. மேடம், சரி காயம் பண்றீங்க. டாக்டர் எங்க இருக்காரு மேடம்? நான் இங்க தான் இருக்காரு, வாங்க. ஓகே மேடம், வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா. என்னாச்சு டாக்டர்? தீ மிதிக்கும் போது தீ காயம் ஆயிடுச்சு. நர்ஸ், பேஷண்ட் உள்ள கூட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. பாத்து. அபி அழாதம்மா, சஞ்சீவுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன காப்பாத்த போயிட்டேன்னா இப்படி சஞ்சீவுக்கு தீ காயம் பட்டுடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அழாத அபி. இங்க பாரு, எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீ பொறுப்பு எடுத்துக்க வேண்டாமா. சின்ன காயம் தானே, சரியாயிடும். ஆமா தங்கச்சி, மாப்பிளை குணமாயிடும், நீ கவலைப்படாத. இங்க அபி யாரு? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. வாக்கா. டாக்டர், சஞ்சீவ், உனக்கு எப்படி இருக்கு? வலி எதுவும் இல்லையே? சஞ்சீவுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, சாதாரண காயம் தான், கவலைப்படாதீங்க.
நர்ஸ், டாக்டர் நான் சில டேப்லெட் எழுதி தரேன். வேலை கரெக்டா கொடுத்துருங்க. சரி டாக்டர். அப்புறம் காயத்துல தண்ணி படாம பாத்துக்கோங்க. இந்தாங்க மேடம். இப்ப நீங்க போகலாம். 2 நாளைக்கு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். இந்தாங்க. ஓகே டாக்டர். மாப்பிள வா. பாத்து. சந்தோஷ், அப்பா. இந்த பில்லோட பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சாப்பா? ஆமாப்பா, வந்துருச்சு. அம்மா அம்மா கீழே அவங்க வந்துட்டாங்க. கார் சவுண்ட் கேக்குது. அம்மா முதல்ல இது எடுமா. கீழே அவங்க வந்துட்டாங்க. கார் சவுண்ட் கேக்குது. வா போலாம். சஞ்சீவ் பாத்து வா. டேய் சஞ்சீவ், என்னாச்சுடா? கையில ஏன் கட்டு போட்டிருக்க? சொல்லு சஞ்சீவ், என்னாச்சு? சஞ்சீவோட ப்ராஜெக்ட் தடங்கள் இல்லாம நல்லபடியா முடிஞ்சா தீ மிதிக்கிறதா அபி ஆதி பராசக்தி அம்மன் கோவில்ல வேண்டி இருந்தா. நாங்க அந்த நேர்த்தி கடனை முடிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போயிருந்தோம். திடீர்னு சஞ்சீவ் அங்க வந்து தீ மிதிச்சிட்டு இருந்த அபிய தீமிதி பாதையில இருந்து வெளியில தள்ளி விட்டுட்டான். அபி தீமிதி பாதையில இருந்து வெளியில வந்ததும் தீமிதி பாதையில ஏதோ வெடிச்சிருச்சு. என்ன சீதா சொல்ற? ஆமா மாமா, மாப்பிள மட்டும் சரியான டைம்ல வந்து தங்கச்சியை காப்பாத்தலன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். அடியே ஸ்ரீஜா, உனக்கு இருக்குடி. மாப்பிள வந்து தங்கச்சியை காப்பாத்தும் போது கையில தீக்காயம் பட்டுருச்சு. அதுதான் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரோம். டேய் சஞ்சீவ், தீ மிதி பாதை வெடிக்க போகுதுன்னு உனக்கு எப்படா தெரியும்? நான் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. என்னது? அபிய கொல்ல பாக்குறாங்க. அந்த போன்ல தான் அபி தீ மிதிக்கும் போது யாரோ பாம்பு வச்சு கொல்ல போறாங்க, அபி உயிருக்கு ஆபத்து, நீங்க உடனே அங்க கிளம்பி போய் அபிய காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் டவுட் வந்துச்சு. நான் ஓடி போய் பார்த்தேன். அங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அபிய கோவில பாம்பு வச்சு கொல்ல போறேன்னு போன் பண்ணி சொன்னாங்களா? யாரா இருக்கும்? நான் தாண்டி சொன்னேன். சஞ்சீவ், அபிய காப்பாத்துங்கன்னு உனக்கு போன் பண்ணி சொன்னது யாருன்னு தெரியுமா? தெரியல சந்தோஷ். நான் போன்லயே கேட்டேன் பேசுறது யாருன்னு. பதில் சொல்லாம கட் பண்ணிட்டாங்க. போன் பண்ணவங்க மட்டும் யார் பாம்பு வச்சாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாமே. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம். பாம்பு வச்சது நாம தானே, யாருக்குமே சந்தேகம் வரல. இப்ப யாருன்னு கண்டுபிடிக்கிறது? ஸ்ரீஜா சிக்க போறா. தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு விட்டா குமிழ் வெளியில வராமலா போயிடும்? கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வரும். சீதா, என்ன சொல்ற நீ? நான் சொல்றேன் மாமா, அபிய யாரு தன்னோட எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். அவங்கதான் கோயில்ல அபிய கொல்ல பாம்பு வச்சிருக்கணும். கரெக்டா சொன்ன மாமா. அது வச்சது யாருன்னு தெரியட்டும். அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. அபி, சஞ்சீவ ரூமு கூட்டிட்டு போய் அவனை ரெஸ்ட் எடுக்கவே. சரிங்க அத்தை. வா. பாத்து போ மாப்பிள. இந்த ஸ்ரீஜாவுக்கு எவ்வளவு திமிர் இருந்திருந்தா அபிய பாம்பு வச்சு கொல்ல பாத்திருப்பா. இவளை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? குடும்பமே சேர்ந்து அந்த அபிக்கு சப்போர்ட் பண்றீங்களா?
நீங்க யாரு சப்போர்ட் பண்ணாலும் அந்த அபிய நான் கொல்லாம விட மாட்டேன். ஹே அபி, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீ என்கிட்ட கண்டிப்பா மாட்டுவ. அன்னைக்கு அன்னைக்கு உன் உயிரை நான் எடுக்கிறேன். ஆஹா, நல்ல ஐடியா. வாடி வா, அபிய கொல்ல பாக்குற, உன் காலை உடைச்சு கதற வைக்கிறேன் பாரு. ஐயோ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா என்ன காப்பாத்து, சீக்கிரம் வா. ஐயோ என்ன அம்மா கத்துற சத்தம் கேக்குது? ஐயோ சீக்கிரம் வா, என்ன காப்பாத்து ஸ்ரீஜா. அம்மா தான் கத்துறாங்க. ஏதாவது பிரச்சனையா? சீக்கிரம் வா. ஐயோ என்னம்மா? ஸ்ரீஜா, என்னாச்சு ஸ்ரீஜா? அம்மா, அம்மா, என்னங்க பதில் சொல்லாம சிந்தாமணி கூப்பிட்டு இருக்கா? என்னாச்சுமா? ஐயோ ஸ்ரீஜா என்னாச்சு? ஐயோ அம்மா, நீ எதுக்குமா கத்துன? அத விடுடி, உனக்கு என்னடி ஆச்சு சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு உயிர் போற மாதிரி கத்துன? அது கிச்சன்ல கரப்பாம்பூச்சி, அது என்ன ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்தே போயிட்டேன். அதாண்டி கத்துன. ஆமா, நீ இப்படி தரையில கிடக்குற? நீ கத்துறனால தான் நான் இப்படி கிடக்குறேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? உயிர் போற மாதிரி கத்துன, உனக்கு எதோ ஆயிடுச்சுன்னு பயந்து ஓடி வந்த, வழிக்கு விழுந்து அடிபட்டுருச்சு. ஏய், எதுக்கு இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க? அவளுக்கு அடிபட்டு கிடந்தா அவளை பார்த்து சிரிப்பீங்களா? ஸ்ரீஜா நல்லா அடிபட்டுச்சாமா? ஆமா மாமா, கால்ல அடிபட்டுருச்சு, ரொம்ப வலிக்குது. சந்தோஷ், அப்பா நீ ஸ்ரீஜாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. சரிங்கப்பா. எந்திரி. முள்ள முள்ள முள்ளடா முள்ளடா. பாத்து பாத்து பாத்து. மா, நீ எதுக்கு நிக்கிற? நீ ஹாஸ்பிடலுக்கு வாமா. ஐயோ நானா? எனக்கு ரெண்டு முட்டி வலிக்குதுடி, நான் வரல. நீ போ, நீ போ. வா. நீயும் போ, உனக்கு சேர்த்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வா. அம்மா, சரி வா. கையில வேற அடிபட்டிருக்கு, எப்படி சாப்பிடுறது? சஞ்சீவ், பாத்து பாத்து. இப்ப என்ன ஊட்டி விட போறியா? அதெல்லாம் வேணாம், நீ என்கிட்ட கூட. அப்போ என்ன விளையாடுறியா நீ? ரெண்டு கையிலயும் அடிபட்டிருக்கு, எப்படி நீ சாப்பிடுவ? நானே ஊட்டி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒன்னும் பேசாத. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும். நான் ஊட்டி விடுறத நீ ஒத்துக்கிட்டா என்ன நீ ஏத்துக்கிட்டதா அர்த்தமாயிடும். அதுதானே சொல்ல வர? அதெல்லாம் ஒரு அர்த்தமும் ஆகாது. என்ன ஒரு நர்ஸா நினைச்சுக்கோ. என்ன ஒரு நர்ஸா நினைச்சுக்கிட்டு இந்த இட்லியை நீ சாப்பிடு. இப்படி ரெண்டு கையிலயும் காயப்பட்டிருக்கு. இந்த கையோட சாப்பிடுறதா இருந்தா உன்னால நிச்சயமா சாப்பிட முடியாது. உனக்கு கை வலிக்கும். நான் ஊட்டி விடுறேன் சஞ்சீவ். தயவு செஞ்சு என் மேல இருக்கிற கோவத்தை மறந்து வீம்பு பிடிக்காம சாப்பிடு. சரி, நீ சொன்ன மாதிரி நான் உன்னை நர்ஸாவே நினைச்சுக்கிறேன். நீ வேணா என்ன ஒரு நர்ஸா நினைச்சு ஊட்டி விடுறத வாங்கிக்கலாம். ஆனா நான் உன்னை புருஷனா நினைச்சுதான் ஊட்டுறேன்.
சஞ்சீவ்